நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் நெக்ஸ்ட் வில்லனஸ் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். அதனால எல்லா சாவலும் நான் தப்பிச்சிட்டேன்னா கூட நான் இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக நான் தோட்டக்காரர்கிட்ட ஒரு பொம்மை பாம்பை செஞ்சு கொடுக்க சொன்னேன். அவனும் செஞ்சு கொடுத்துட்டான். பொம்மை பாம்பை வச்சு நான் எப்போவுமே ட்ரைனிங் எடுப்பேன், கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கிறேனான்னு சொல்லிட்டு நான் அந்த வேலைக்காரிகிட்ட கேட்குறேன். நான் ஏம் பண்ணி கரெக்டாக அடித்தேன்னா வேலைக்காரியில் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலன்றா. கேத்தனால எல்லாம் தற்காப்புக்காக தான். கேத்தனா அம்மாவும் வேலைக்காரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேத்தனா அம்மா சொல்கிறா, கேத்தனா கூட இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கா? வேலைக்காரி சொல்கிறா, அப்படிலாம் இல்லை, அவன் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறா. ஏன்னா அவள் தலையில் அடிபட்டதுக்கப்புறம் அவன் ரொம்ப மாறிட்டான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. தலையில் அடிபட்டுருக்கு முன்னாடி அவள் வாழ் பொண்ணாக இருந்தா, தலையில் அடிபட்டதுக்கப்புறம் அவன் தொல்லை பண்ணுற பொண்ணாக மாறிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரி சொல்கிறா, கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் கேத்தனாக்குள்ள நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது. இங்கே வேலை செய்கிற எல்லாருமே யார் கூடயும் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் கேத்தனா மாறினதுனால எல்லாருமே வெளிப்படையாக சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணம் கேத்தனா தான். கேத்தனா அம்மா சொல்கிறாங்க, நானும் என் புருஷனும் ஒன்றா இருக்கிறதுக்கு காரணமே கேத்தனா தான். கேத்தனா மட்டும் இல்லைனான்னு சொல்லும் போது கேத்தனால அதிக வேலைன்னு கத்துறா. அதுக்கப்புறம் கேத்தனா அம்மா கேத்தனா பற்றி நல்ல விதமாக பேச வரும்போது கேத்தனால ஓடு தக்காரின்னு கத்துறா. திரும்பியும் கேத்தனா அம்மா பேசும்போது கேத்தனா கும்மாங்குத்துன்னு கத்துறா. அவங்க அம்மாவுக்கு கோவம் தலைக்கேறி கேத்தனா கத்துறத நிறுத்துன்னு சொல்லி கத்துறாங்க கேத்தனாவை. நான் கீதம் பேசின்னு இருக்கும்போது கேத்தனால புல்வெளியில் படுக்கிறா. கீத்து யோசிக்கிறான், சின்ன வயசுல நாங்கள் 2 பேரும் இங்கே தான் படுப்போம்னு சொல்லி. நான் தூங்கும்போது எப்பவுமே எனக்கு கெட்ட கனவு வரும். எல்லாரும் என்னை மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கி வைப்பாங்க. அதை கண்டு எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் கேத்தனா டக்குன்னு எழுப்பி விட்ருவா. நான் சொல்கிறா, உனக்கு எப்போ கெட்ட கனவு வருதோ அப்போலாம் நான் எழுப்பி விட்றேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கெட்ட கனவே கீத்துக்கு வரதில்லை. கீத்து அதை நினச்சில. கேத்தனா கணத்தில் கையை வச்சு முட்டை கொடுக்கலான்னு கிட்ட போகும்போது கேத்தனா திடீர்னு ஏந்துல ஜெல்லி நூடுல்ஸை சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்கிறான். கேத்தனால இந்த உலகத்தில் அது இருக்காதோன்னு சொல்லும் போது கீத்து முடிக்கிறான். நான் வழக்கம் போல் காய்கறிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜீவோட கூப்பிட்றான், நம்ம ஆத்தங்காலையில் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஜீவோடவும் கேத்தனா போகிற வழியில் கீத்து நிறுத்திட்டான். கேத்தனா சொல்கிறான், உன்னை பார்ட்டியை தானே அட்டன் பண்ண சொன்னாங்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது கீத்துட்ட நான் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ தான் ஏலனை பார்த்தேன். யாரும் தான் சொன்னால் ஜீவோட எங்கேயோ தனியாக போகிறான்னு சொல்லி அதனால தான் பார்க்கறதுக்கு வந்தேன். அதனால அப்போ 3 பேருமே ஒன்றாவே போகலாமே ஆத்தங்கரைக்குன்னு சொல்கிறான். 3 பேரும் ஒன்றா போய் நிற்கும்போது ஜீவோடாவில் கீத்து நீ பெரியாவது தான் போன்றான். வெளியே 3 பேரும் ஆத்தங்கரைக்கு வந்துட்டாங்க. ஜீவோடா சொல்கிறான், இது டேட்டிங்டா, ஏன்டா எல்லாருமே வந்துட்டீங்க இங்கே, நானும் கேத்தனால டேட் பண்ணுறதா வந்தோம், நீங்கள் எதுக்கா வந்தீங்கன்னு சொல்லும்போது என்னால் எல்லோரும் வந்தால் ஜாலியாக தானே இருக்கும். ஜீவோடாவில் பரவாயில்ல விட கேத்தனா, நம்ம 2 பேரும் படகு ஓட்டலான்னு சொல்கிறான். உடனே கீட்டு நானும் கேத்தனாவும் தான் படகு ஓட்ட போகிறேன்னு சொல்லும்போது அங்கேருந்து மேரி நானும் கேத்தனா தான் படகு ஓட்ட போகிறேன்னு சொல்லி எல்லாருமே ஏத்திராவில் தான் படகு ஓட்டணும்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. ஜீவோடாவில் நானும் கேத்தனாவும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது வீட்டில் அதை இப்போதைக்கு தானே சொல்கிறான். ஜீவோடாவில் இப்போதைக்குனா என்ன அர்த்தம்? ஆலனில் என்ன சின்ன பிள்ளைப்பா சண்டை போட்டுக்கிறாங்க, படகு ஓட்டணும்னா போர் தானே அடிக்கும். கேத்தனால இலவச ஏலன் உங்களுக்கு படகு ஓட்டவே தெரியாது போல இருக்குது, ஏலனில் எனக்கு படகு ஓட்ட தெரியும்னு சொல்லும்போது கேத்தனால அப்போது ரேஸ் வச்சு பார்த்துக்கலாம் அதெல்லாம் அதுக்கு தயார்னு சொல்லும்போது எல்லாருமே படகு ஓட்டின்னு இருக்கும்போது ஜியோட கேட்குறான், நம்ம எப்படா 2 பேரும் ஒன்றா படகு ஓட்ட ஆரம்பித்தோம், வீட்டில் நம்ம சாபத்தில் தோற்றதுனால தான் இந்த நிலமை, இல்லை இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லும்போது கேத்தனா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறா படகை. மேரியில் கேத்தனா நீங்கள் ரொம்ப நல்லா படகு ஓட்டுறீங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி கீழே 2 பேரும் விட்டாங்க தண்ணியில். நான் ஸ்வீட்டு சாப்பிடும்போது பறவை தூக்கிட்டு போயிடுச்சு அந்த ஸ்வீட்டை. கேத்தனா அந்த பறவை பிடிக்கிறதுக்காக ஓடுறா. நிக்கோல் சொல்கிறான், ஜியோலோ நீ கேத்தனா பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்லா சிரிக்கிறேன்னு சொல்லும்போது ஜியோலோட நிக்கோலோ நீயும் அவள் பக்கத்தில் இருக்கும்போது நல்லா தானே சிரிக்கிற, யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரியும். ஜியோலோ அப்படியே கேத்தனாவை பார்க்குறான். நான் சோஃபியா நிக்கோலு எல்லாருமே புக் ஷாப்புக்கு போய் புக்கை வாங்கிறதுக்காக போகிறாங்க. சோஃபியாவை கேட்டனாவை தேடின அந்த புக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வந்ததுக்கப்புறம் சோஃபியாவில் நான் ஒன்று மறந்துன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கேத்தனால நானும் வருவான்னு கேட்குறான். சோஃபியாவில் இல்லை நான் சர்வெண்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். சோஃபியா போகும்போது நிக்கோல் காதில் ஒன்று சொல்லிட்டு போகிறா, இதுதான் உன் சான்ஸு, கேத்தனா கிட்ட போய் தனியாக பேசு. எல்லோரும் போனதுக்கப்புறம் நிக்கோலும் கேத்தனாவை பேசிகிட்டு இருக்காங்க. நிக்கோல் சொல்கிறான், இது எனக்கு கடைசி சான்ஸாக இருந்தாலும் என்னோடய ஆசை நிறைவேற போகுது, குறைஞ்சபட்ச நேரத்துலேயே என் ஆசை நிறைவேற்றியான்னு சொல்லி கேத்தனாவோட கன்னத்தில் கையை வைக்கிறான். நிக்கோல் அவன் மூஞ்சை கேத்தனா கிட்ட கொண்டு வரும்போது கேத்தனா மயக்க போட்டு விட்டான் அவன் அழகில். சோஃபியா பார்க்கும்போது கேத்தனா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது கேத்தனால அண்ணனோட அழகில் மயங்கி ஊன்ட்டாமான்னு சொல்கிறான்.
ஒரு நாள் பார்ட்டியில் வந்து ஆலன் வந்து பியானோ வாசிக்கிறான். அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் சேர் பண்ணுறாங்க ஆலனுக்கு. ஆனால் ஆலனோட கண் எல்லாமே கேத்ரினா மேலே தான் இருக்குது. பியானோ ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ஒய்ஃபான மேரி வந்து ஒக்கையை கொடுக்குறா. நான் வந்துட்டுல ஆலன் இந்த மியூசிக் நான் கேட்டதே இல்லையே நீ வாசிச்சு. ஆலன்ல இது நான் எனக்கு பிடிச்சவங்க இதை வாசித்தேன்னு சொல்லும் போது அதனால ஆலன் நீ யாராவது காதலிக்கிறான்னு கேட்கும்போது ஆலன்ல அவளை எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்கிறான் ஆலனு. ஆலன் ஃப்யூச்சர் ஒய்ஃபான மேரி வந்து காண்டில் இருக்கா. கேத்ரினா அதை பார்த்துட்டுல மேரிக்கு பொறாம வந்துச்சு போல ஆலனுக்கு பெண் ரசிகர்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு கேத்ரினா நினச்சினுக்கிறா. மேரி வேறு மாதிரி நினச்சினுக்கிறா. இவ்வளோ நேரம் ஆலன் கூட இருந்தோம் எனக்கு தெரியாமல் போச்சு. ஆலன் வந்து கேத்ரினாவை தான் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு புது ரைவல் வந்துட்டானேன்னு சொல்லி மேரி குழம்பிகிட்டு இருக்கா. அடுத்த நாளில் வந்து கேத்ரினால நான் ஹோம்ஒர்க்கே முடிக்கல கீது எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்கிறான். இது கேத்ரினாவும் ஹோம்ஒர்க் எப்படியோ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ராத்திரி ஆகிடுச்சு. அதனால இந்த ஹோம்ஒர்க்கை நானே பார்த்துக்கிறேன் கீத் நீ போய் தூங்குன்னு சொல்கிறா. நான் யோசிக்கிறேன் இதே தான் முன் ஜென்மத்திலே பண்ணுவேன். லீவு கடைசி நாளில் தான் வந்துட்டு ஹோம்ஒர்க்கை எழுத ஆரம்பிப்பேன். நாளைக்கு ஸ்கூல் இருக்கும் போது திடீர்னு முன்ஜென்மத்தில் இருக்க ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கேட்குறா நீ ஃபார்ச்சூன் டெல்லர் கேம் ஆடினான்னு சொல்லும் போது முன்ஜென்மத்தில் இருக்க கேத்ரினான்னு சொல்கிறா. இந்த லூஸு பிடிச்ச அந்த ஜியோடோ அதுக்கப்புறம் அழகலை மயக்கிற அந்த நிக்கோலு இவனுங்க தான் தொல்லை பண்ணுறான்னு பார்த்தா நடுவில் கேத்ரினா வந்து உயிர் எடுக்கிறா. கேமே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா நான் அந்த கேமை முடிச்சிட்டேன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லவா ஸ்பாய்லர் சொல்லுவான்னு சொல்லும்போது முன் ஜென்மத்தில் இருக்க கேத்ரினால ஸ்பாய்லர் சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தா இந்த ஜென்மத்தில் தூங்கி நிற்கிறா. அவள் வேலைக்காரி வந்து எழுப்புறா. நான் ஏந்தவனே இல்லை அந்த வேலைக்காரி சொல்கிறா ஹோம்ஒர்க்லாம் எழுதி ரொம்ப களைச்சி போயிட்டீங்க போல். அதனால ஹோம்ஒர்க்கா சொன்னீங்க ஐயோ நான் இன்னும் ஹோம்ஒர்க்கே முடிக்கலன்னு சொல்லி கத்துறா. அதோட அந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.